இன்றைய நாள் 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலும் அதே வேளையிலே இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெப வேளையிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமேன். எரேமியா 17:10 கூறப்பட்ட அந்த வசனங்கள் ஆங்கிலங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவரும், அது மட்டுமல்லாமல் செய்கைகளுக்கு தக்க பலனை தருகிறவராகவும் இருக்கிற கர்த்தர். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 9, எரேமியா 35, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஊழியர்கள் வாஞ்சியோடு செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். வாஞ்சியோடு ஜெபித்து ஆசீர்வதித்து தந்திருக்கிறார்கள். அவற்றை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான, இந்தியா நாட்டுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிறோம். சௌரி மகளா சொன்னது போல 6 கண்டங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்காக இந்த இடத்தில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இலங்கை மண்ணிலிருந்து சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நாளிலும் சௌரி டோலி அவர்களுடைய வாய்ஸ் போய்விட்டது, அவர்களால் பேச முடியாது இருக்கிறது. அதனாலே அவர் இணைந்திருக்கிறார். சோக்கியமா இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் சௌரி ஐரீனிடம் ஒப்படைப்போம். அவர் தொகுத்து வழங்குவார்னு விசுவாசிக்கிறோம். சௌரி டோலியுடைய வாய்ஸ் போய்விட்டது, அதனாலே அவரால் பேச முடியவில்லை. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனாலே நாங்கள் சௌரி ஐரீனிடம் ஒப்படைப்போம். மீதியானவற்றை தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். தொகுத்து வழங்குமோ கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சங்கமம் வானொலியின் நேயர்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, அந்த நேரத்திலும் நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவதாக பாஸ்டர் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க வந்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாஸ்டர். அநேக காரியங்கள் இருக்கிறது. அரசாங்கத்திலே அநேக பிரச்சனைகள், ஜனாதிபதிக்கு எதிராக அநேகர் எழும்பி நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும். நல்ல அரசாங்கத்தை கட்டி எழுப்பணும். அவங்க எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டணும். அது போல இனங்களுக்கிடையே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும் சொல்லி இலங்கை தேசத்துல இருக்கிற காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்.
ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசம் பல காலங்களாக தீமைகளை சந்தித்தது, யுத்தங்களுக்கூடாக, இனங்களுக்கிடையே பிளவுகளுக்கூடாக சோமனி நஷ்டத்தை சந்தித்தது, ஒரு சமாதானமின்மையை சந்தித்தது. தொடர்ந்தும் இப்படியான காரணங்கள் வராதபடி இயேசுவே நீர் அந்த தேசத்தை பொறுப்படுக்கும்படியாக, உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேலே இருக்கும்படியாக, அந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதன் நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு அந்த நினிவே தேசம் அழிக்கப்பட இருந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்தை நீர் அழியாமல் பாதுகாத்தீர். அதே போல அந்த இலங்கை தேசத்தில உருவாகிற அந்த வன்முறைகள், பாரம்பரியங்களுக்கு ஊடாக, மத கலவரங்களுக்கு கூடாக, அந்த சந்ததியாக நடந்து வருகிற அந்த வன்முறைகள், பிரச்சனைகளை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அல்லவா அந்த சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறேன். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்தில ஒரு நிரந்தர சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அதிகாரிகள் தண்டிக்கப்படும் பொழுது, பாவம் செய்த அதிகாரிகள், தீமைகள் செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்படும் பொழுது, அந்த தீமைகளுக்கு எதிராக மக்கள், அரசியல்வாதிகள் எழும்பாதபடி அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் உமக்கு பிரியமான தேசமாக, ஒரு பரடைஸாக இருக்கிற அந்த தேசத்தில உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக, அந்த தேசத்தில வந்து மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை அந்த மக்கள் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில உடைய பரிசுத்த ஆவியானவர், மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்தின் மேல நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகள் அகன்று இயேசுவின் நாமத்தின போவதாக. பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் கர்த்தருடைய தூதன் துரத்துவானாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அந்த தேசத்தின் மேல பொறுப்படுத்த அந்த தேசத்தை வழி நடத்தும்படியாக, ஒரு சமாதானமாக வாழுகிற வாழ்வை அந்த தேசத்தில கொடுக்கும்படியாக, அந்த தேசம் வறுமையில போய் விடாதபடிக்கு அந்த தேசம் முன்னேறி வரும் நாட்களில அந்த தேசத்தை உம்மை தேடுகிற மக்களாக அந்த மக்களை மாற்றும்படியாக, ஒவ்வொரு அதிகாரிகளையும் உம்முடைய சட்டத்தின்படி வாழ, உம்முடைய சட்டத்தை கை கொள்ள, உம்முடைய வசனத்தின்படி அந்த மக்கள் வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு நாட்டில சேமம் வர வேண்டுமாக இருந்தால் அந்த மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்முடத்துல வரும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறதவனாக இருக்கிறேன். நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, அந்த அரசாங்கத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளிடத்திலே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அந்த மக்களிடத்துல அந்த தேசம் ஒரு சமாதானமாக வாழுகிற வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை கண்ட தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சமாதானத்தினால இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேசத்தில கொடுத்த அந்த தேச மக்களை நற்குணசாலிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லா மக்களும் ஒரு இனமாக, சமாதானமாக, சந்தோஷமாக வாழ நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படியாக அந்த தேசத்தை பொருட்படுத்துவதற்காக நன்றி.
தேசத்தில மக்கள் மேல உம்முடைய கருணையை காட்டுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்து இந்த ரேடியோ வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அந்த தேசத்தில போய் அந்த தேச மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பு நடத்தி கொண்டு சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் ஒருவனோடும் கூட இரும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். உங்களுடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். அதே போல தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்திலே ஒரு நல்ல சேமத்தை தேவன் கட்டளையிட போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். ஜெபித்த உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். Amen. உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. God bless you pastor. நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஜோலி சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஆமா, டோலி சிஸ்டர் கதைக்கு இல்லாம இருக்கு, வாய்ஸ் போயிட்டு சாந்தி நிற்கிறா நோர்வேலேருந்து. ஓகே. சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அந்த நேத்து தான் வந்தேன் சிஸ்டர். ஓகே 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 சிஸ்டர். உங்களுக்கான விண்ணப்பம் வந்து குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது அந்த குடும்பத்துல அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறாங்க. தேவன் சொல்லி இருக்கிறாரு, ஒருவர் ரட்சிக்கப்பட்டா முழு குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது அந்த குடும்பத்திலே அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஆலயங்களுக்கு செல்ல முடியாது. இப்படியான அநேக பாடுகள் மத்தியிலே அநேக பிள்ளைகள் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பம் முழுவதுமாக தேவனை அறிந்து கொள்ள ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் கிருபை செய்யும்படியாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. குடும்பத்திலே குடும்ப ஜெபங்கள் நடத்தணும். அதே போல குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லத்தக்க குடும்பமாய் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறோம் உங்களை தேவனா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த நேரத்தை தந்ததுக்காக எங்களை கூட்டிக் கொண்டு வந்து பயணத்துல இருந்து கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஜெபிக்க வாஞ்சியா இருந்து ஆண்டவரே தடையா இருந்து ஆண்டவரே இனிமேல் இந்த ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவரே நீ தடை இல்லாதபடி நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த இதுல வந்திருக்கிற சங்கமன் வானிலையில வந்து இணைந்திருக்கிற அவ்வளவு பேரை சகோதரிகள் யாவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறதுக்காகவும் அவர்களை பொத்தி பாதுகாக்கிறதுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஜெபம் கேட்கிறேன் ராஜா. அப்பா நாங்க இன்னுமாய் ஜெபித்து அப்பா நாங்க இன்னுமா ஜனங்களை ஆண்டவரே ஆத்துமாக்களை நாங்க கொண்டு வரதுக்காக நீ எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வேளையில எனக்கு தரப்பட்ட இந்த ஜெபத்தை உங்க பாதத்துல ஐயா வச்சிருக்கிற ஆண்டவரே ஏறெடுக்கிறதுக்காக அப்பா இந்த ஜெபத்தை நீங்க பதில் தாரத்துக்காக ஆண்டவரே அப்பா சரியான முறையில சித்தத்தின்படி எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இன்னும் ஒரு குடும்பத்திலே ஆண்டவரே கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளைகளை வர முடியாம இருக்கிற இந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே அதே போல மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் வர முடியாம இருக்கிற குடும்பங்களும் ஆண்டவரே கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி போக முடியாம வீம்பு காட்டி கொண்டிருக்கிறதையும் நீர் பார்த்துக்கிறீரப்பா. உங்க கண்ணுக்கு முன்னால எதுவும் மறைவாயில்லத நாங்க பாக்குறோம் ராஜா. நீர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்க சித்தம் ஒவ்வொருவரோடையும் இருக்கும்படியாக ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறதுக்காக நீங்க இதக்கமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. வேளையிலே ஆண்டவரே தகப்பனே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்கு ஆண்டவரே ஒத்தாசை பண்ணுறதுக்காக
ஆண்டவரே உங்களோட ஒத்தாசை ராஜா, உங்க சித்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருவரோடையும் அந்த குடும்பங்கள் இழுபடுபடி இல்லாதபடி, ஒரு கணவர் கோயிலுக்கு போய் கொண்டு மனைவியால போக முடியாம ஆண்டவரே, மனைவி ஆலயத்துக்கு போகும்போது கணவனால வர முடியாதபடி, வாக்குவாதங்கள் வராதபடி பயதத்தை குறித்து ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஒற்றுமையாய் ஆண்டவரே, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆலயங்கள் அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரே அப்பா, நீங்க அந்த குடும்பம் முழுவதையும் பிள்ளைகள் கணவன் மனைவி ஒவ்வொருவரையும் நீங்க கட்டி இழுக்கிறதுக்காண்டி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கணவர்மாரையும் ஆண்டவரே, வேறு மதங்கள்ல இருந்தாலும் அந்த பிள்ளைகளோட ஜெபிக்கிற ஜெபங்கள், அந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அந்த கணவன்மாரை கொண்டு வருகிறதுக்காக, ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தட்டைகளை உடைக்கிறவர் நீரப்பா, முன்னே போய் வழிகளை செம்மையாக்குறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி ராஜா. அப்பா நீங்க எங்களோட கூட இருந்து இந்த ஜனங்களை ஆண்டவரே தட்டைகளை உடைத்து ஆண்டவரே ரட்சிப்புகளை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கொண்டு வர கஷ்டமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, இந்த சூழ்நிலை நாடுகளின் சூழ்நிலை ஆண்டவர், இந்த வெளிநாடுகளில் இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவர், இலங்கையில இருக்கிற பிள்ளைகள் தாய் தப்பன் போனாலும் பிள்ளைகள் வர முடியாம, பிள்ளைகள் போனாலும் தாய் தப்பன் வர முடியாது, அப்படி ஒவ்வொரு காரணங்கள் ஒவ்வொரு தடைகளாய் இருக்கிற அந்த தடைகளை உடைத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களோட கண்ணுக்கு முன்னால தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்து கணவர் மனைவி இணைந்து ஆண்டவரே ஆலயத்துக்கு செல்லும்படியாக ஆண்டவரே, மனைவி போகும்போது கணவனும் சேர்ந்து போகும்படியாக, கணவன் போகும்போது மனைவி சேர்ந்து ஆலயத்துக்கு போகும்படியாக, அவர்களோடு சேர்ந்து அந்த பிள்ளைகளும் ஆலயம் செல்ற பழக்கத்தை ஆண்டவரே அந்த ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா, தடைகள் இருந்தாலும் அவர்கள் தேற்றி எடுத்துக்கொண்டு போற அந்த ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா தகப்பனே, எங்களோட வீட்டிலையும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது இப்ப கொஞ்ச காலமா ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆலயத்துக்கு சென்றாலும் எங்க கணவர் வர்றே இல்லையா ஆண்டவரே. அப்பா அவரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக எங்களோட கணவரையும் இந்த ஜெபத்துல சேர்த்துக் கொள்ளுகிறேன் ராஜா. எங்களோட மூத்த மகளையும் இந்த ஜெபத்துல சேர்த்துக் கொள்ளுகிறேன், அவளுடைய கணவனையும் இந்த ஜெபத்துல சேர்த்துக் கொள்ளுகிறேன். அவங்க தாங்களாவே உணர்ந்து ஆலயத்துக்கு போகும்படியாக, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் அந்த பயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த ஞானத்தை நீங்க கட்டளையிடுகிறதுக்காக ராஜா. அப்ப ரட்சிப்பு ஆண்டவரே, அப்ப ரட்சிப்பு உங்களிடத்திலே இருந்து வாரது. உங்க விளையேற பெற்றத்தால ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தால நீங்க கழுவி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக ஆண்டவரே நாங்க இச்சக்கமா உங்கள்கிட்ட ஜெபம் கட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இதுல ஜங்கம வானிலையில வந்துக்கிற ஒவ்வொருவரையும் சகோதரி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கருத்துல தருகிற இன்னுமா அவங்க சுக பலத்தோட இருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜெபிக்கிறத நீங்க பாக்குறீங்க ராஜா. அவர்களுடைய அந்த நேரங்களை நீங்க கூந்து கவனிக்கிறீங்க ராஜா. அவர்களை ரெட்டிப்பாய் நீங்க ஆசீர்வாதமா வச்சுக்கிறதுக்காக, சுக பலத்தோட நீங்க வச்சுக்கிறதுக்காக, கட்டளையிடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா உங்க பார்வை இந்த குடும்பங்களோட ஒவ்வொரு குடும்பங்களோட இருக்கும்படியாக இன்னுமா எங்களை தூண்டுறதுக்காக ஆண்டவரே அப்பா, அந்த வாஞ்சி ஆண்டவர் எங்களை விட்டு விலகாதபடி ஜெபிக்கிற நேரத்துல ஓடி வந்து இருக்கிற அந்த வாஞ்சி எங்களுக்கு தந்ததுக்காக, பைபிள் வாசிக்க ஒவ்வொரு பேருக்கு நேரத்தை கூட்டி கொடுக்கறதுக்காண்டி ஆண்டவரே அப்பா உங்கள்ட்ட ஜெபம் கட்டு நிக்கிறேன் தகப்பனே. நீர் நல்லவராய் இருக்கிறீர், வல்லமையா எங்களை நடத்துறதுக்காக ஆண்டவரே, எங்களை பொத்தி பாதுகாத்தா நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து ரட்சிப்புகளை வராத ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த தடையில உடைத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக கணவன் மனைவியா சேர்ந்து ஆலயம் செல்ல ஆண்டவரே உந்துதலா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்ப ஆலயத்துக்கு வாங்க போமண்டு ஒவ்வொருவரும் அற்புதம் ஆண்டவரை ஆர்வமாய் கூட்டி கொண்டு போக அந்த ஞானத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ராஜா, வராத ஜனங்களை கொண்டு வாங்க ராஜா. அப்பா உங்களால முடியாத கூடாத காரியம் ஒன்று இல்லை ராஜா. அது ராஜா அப்பா உங்களை நம்பி இருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களுக்கு துணையா இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய பெயர்களையும் நீங்க உங்களோட கரத்துல எழுதி வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமா வச்சுக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ஐயா. ஆண்டவரே சுக பலத்தை கொடுத்து ஒவ்வொரு ரட்சிப்புகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காண்டி ஏசப்பா நாமத்துல ஜெபங்கட்டு நிக்கிற நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் வேலையில. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றிமா, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் எல்லா குடும்பங்களிலும்
ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்ட போறதுக்காய் நன்றி. ஊழியங்கள், குடும்பங்களின் தேவைகள் எல்லாத்தையும் தேவையாய் சந்திப்பார். நாங்க டெபோரா சகோதரியை வரவேற்று கொள்ளுவோம். டெபோரா, நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் அநேகர் பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க. போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கிறாங்க, போன்களுக்கு அடிமையாயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனம் திருமணம். அதே போல வாலிப பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனால தற்கொலைக்கு போறாங்க. இதெல்லாம் இந்த தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியாக டெபோரா சிஸ்டர் நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நான் அப்பா வெளியில அப்பாவின் ஊழியத்துக்காக இருந்தேனப்பா. உள்ளுக்கு வரும்போது அப்பாஜி அப்பா இப்பதானப்பா வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரத்திலும் அப்பா என்னை இந்த ஜெபிக்கிறதுக்கான அழைத்து வந்த கிருபைக்காக ஒரு விஷயம் நன்றி அப்பா. என்னை தாழ்த்தி என் தந்தையை ஏத்துறனப்பா. நன்றி அப்பா. தந்தையப்பா, இந்த பாவியப்பா ஒரு விதம் மன்னித்து கழுவி சுத்தியறிங்கப்பா. தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரேப்பா, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வாலிபர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா, வாலிபன் எதனால் சுத்தமாகனப்பா? அப்பாவின் வார்த்தையினாலே அப்பா. அப்பாவின் வார்த்தையப்பா ஒவ்வொரு வாலிபர்களின் இருதயத்துல தங்கும்படியாக, ஒவ்வொரு வாலிபர்களின் இருதயத்துக்கு அப்பாவின் வார்த்தைகள் சென்றடையும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. தந்தையப்பா, இந்த போன் ஒன்றுதானப்பா வாலிப பிள்ளைகளின் வாழ்வை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, அம்மா அப்பா, அன்பான அம்மா அப்பாக்களப்பா, இந்த பிள்ளைகளுக்கு கேட்ட பொருள் போனை வாங்கி கொடுக்காமல் இருந்தார். பிள்ளைகளுக்கு விளையாட்டும், பிள்ளைகளுக்கு அப்பா அப்பாவின் வார்த்தைகளையும் அப்பாவின் கல்வியையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வர இந்த குழந்தைகளும் அப்பா எல்லாம் இந்த வீணான சாவுகள், வீணான உயிரிழப்புகள்ல இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படுங்கள் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த போனும் இந்த சினிமாவாலேயப்பா பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு நாளைக்கு 5 குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கிராமங்கள்ல, மாவட்டங்கள்ல அப்பா, தேசங்கள்ல அப்பா. தகப்பனை எண்ணி முடியாத கணக்கிலே அப்பா பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அப்பா எதிர்காலத்திலே என் தந்தையின் வார்த்தைகளை சுமந்து அப்பாவின் ஊழியங்களை தாங்கி செய்கின்ற வாலிப பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுங்கப்பா. பிள்ளைகளை அப்பா பொறாமை ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், சண்டை ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள் தகப்பனே பிள்ளைகளை அப்பா தூண்டி வைத்து ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, பிள்ளைகளை திசை திருப்புகின்ற ஆவிகள், கீழ்ப்பாடியாத ஆவிகள் நஸ்ரேன் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்களாக செய்யுங்கப்பா. தந்தைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வழிநடத்துப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அப்பா இந்த போனன்றே பிள்ளைகளை விட்டு வெளியேற்றட்டும் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, சத்துருவானப்பா பிள்ளைகளை போட வேண்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருதயத்துல பேசி அப்பா பிள்ளைகளுக்கு அந்த போனினாலே அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த போன்களை விட்டு பிள்ளைகள் வெளியில வரணும் அப்பா. ஒவ்வொரு வாலிபனும் வெளியில வரணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. போன் தேவைக்கேற்ற மாதிரி கதைக்கிறதுக்கு மாத்திரமே பிள்ளைகளுக்கு பயன்படுத்த தந்தையப்பா ஒவ்வொரு இருதயத்திலையும் நீங்கள் பேசுங்கப்பா. தந்தையப்பா, ஒவ்வொரு குழந்தைகளை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அப்பா தகப்பனேப்பா, சிறு குழந்தைகளை என்னிடத்தில் விடுங்க என்று சொன்னேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொரு சிறார்களையும், ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. தந்தையப்பா, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க தகப்பனே. இந்த உலகத்திலே அப்பா அம்மா, அப்பா, ஆண்டவரேப்பா, ஆசிரியர்மார், தந்தையப்பா, டாக்டர்ஸ், இந்த 4 பேருக்கும் அப்பா உண்மையாக அவர்கள் இருக்கணும் அப்பா. பொய் பேசாமல் இருக்கணும் தந்தையப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா தந்தையப்பா எந்தெந்த இடத்துல உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி கீழ்ப்படுகிற ஆவிகளை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. பிள்ளைகளின் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பாவின் வார்த்தை பேசட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தப்பா 5 மணிக்கு முழங்கால் போட்டு யுவம் பண்ணி ஒவ்வொரு வசனம் அப்பா, ஒரு வசனத்தை பிள்ளையார் தியானிக்க திரும்ப செய்யுங்கப்பா. தந்தையப்பாவின் பாதத்துல இருக்கிற பிள்ளைகள் வார்த்தையப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா
நல்ல பிள்ளைகளாக இந்த தேசத்திலே அப்பா நீங்கள் ஏற்ற வல்லவராய் இருக்கிறீர்கள். அந்த உங்கள் வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு வாலிபரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துகளுங்க, வழி நடத்துங்க அப்பா. அனைத்து வாலிப செல்வங்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலே ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் பிள்ளை கணவர் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நன்றி ராஜாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி. இன்றைய நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி, இன்றைய நாளிலும் கர்த்தாவே அப்பா ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியர்கள், மிஷனரிகள், சுவிசேஷர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஊழியங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மிஷனரி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை பிரிந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக தூர தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. அவங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்தின் தேவையெல்லாம் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்க யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ கர்த்தாவே, அந்த இடத்திலே தேவன் நீங்க இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க சுவிசேஷம் செல்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா போதகர், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாய் ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா பிரிவினையின் ஆவிகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க, யாரும் பின்மாற்றத்திலே போய் விடாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அநேக கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களை இனம் கண்டு கொள்ள தேவன் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியான போதனைகளை கொடுக்கிற அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி கர்த்தாவே உள்ளதை உள்ளபடி போதிக்கத்தக்கதான நல்ல கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த கள்ள போதவர்களோடு கர்த்தாவே அநேக வாலிப பிள்ளைகள் போகிறாங்க தகப்பனே. அப்பா அவர்கள் சரியான போதகத்தை அறிந்து கொள்ள கர்த்தாவே, சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகையிலே கர்த்தாவே யாருமே தவறி விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உமது அண்டை வரத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா அனுபவிக்கிற அந்த ரட்சிப்பை எல்லாரும் அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா உலக தேசங்களிலே இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் இடையிலே இருக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் எடுத்து போடுங்க. தேச தலைவர்களுக்கு இடையிலே நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தம் நடக்கிற தேசங்களில் எல்லாம் ஒரு நல்ல தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தாவே இருக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி
கர்த்தாவே அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லியானா ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. அப்பா இன்னும் அதிகமாய் கண்டு எலும்பி பிரகாசிக்க உற்சாகமாய் வேலைகளை செய்ய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பிலும் கூட கர்த்தாவே அப்பா அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு இந்த நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. தேசங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அதே போல அநேக பிள்ளைகளை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வந்த ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்துட்டு சென்றவர்கள் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெனட் சகோதரிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க போயிருக்கிற அந்த பிரயாணத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்க. அந்த இடத்திலே கர்த்தாவே அந்த புத்தக வெளியீட்டிலே கர்த்தாவே தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அந்த புத்தகங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு புத்தகமா இருக்கு. தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் கர்த்தாவே இருக்கிற இடங்களிலே பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வானொலி வேலை ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். கால வேளையிலும் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏனோ தானோ என்று எண்ணிய முடியாதவர்கள், தடையாக இருக்கிறவர்கள், அவர்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிப்பார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒருவரோடும் கூட இந்த வழி நடத்துவாராக. அது அளவேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்தார்கள். ஆனாலும் அவருடைய பேச முடியவில்லை. அவருடைய வாய்ஸ் போய்விட்டது. அப்படியாக கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்து ஜெபித்த பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், சகோதரி தயா அவர்கள், டெபோரா தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல் சகோதரி நோர்வே தேசத்திலிருந்து சகோதரி சாந்தினி இணைந்தார்கள். வெற்றிலம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஐரீன் அவர்களையும் கத்தர் காண்கிறார். எல்லோரும் வாஞ்சியாக இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறிலே, நாளை காலை வேளையிலே, இதே வேளையிலே, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேக ஆராதனையிலே நாங்கள் திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர் ஐரீன், நன்றி சகோதரி தயா, நன்றி சகோதரி டோலி. God bless you all. Amen. நன்றி Amen. பிரதர். Amen. God bless you. நன்றி. Amen. God bless you. Amen. Amen. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனைகளுக்கு கூட கடந்து செல்வோம். நற்சிந்தனைகளுக்கு கூட கடந்து செல்வோம்.